அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு, 5இல் சனி, சூரியன், சுக்கிரன், அஷ்டமத்தில் குரு, 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 4இல் செவ்வாய், ராகு இருப்பதாலும் 8ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதாலும் எதிலும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். நிதானம் தேவை. அளவுக்கு மீறிய அலைச்சல் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இடையூறுகள் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை தாங்கள் குறைத்துக் கொள்வது வேண்டும். வண்டி வாகனங்கள் மூலமாக எதிர்பாராத வகையில் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி வாகனங்கள் பழுதுபடும், ரிப்பேர் ஆகும், செலவு செய்ய வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்களை எளிதில் நம்பாமல் சில விஷயங்களில் நீங்களே நேரடியாக செயல்படுதல் வேண்டும். தொழில்துறை அன்பர்கள் தொழில்துறை சம்பந்தமான இரகசியங்களை பிறருக்கு சொல்லுதல் கூடாது. குடும்ப விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாது. மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிப்பதால் மன நிம்மதி குறைவு ஏற்படும். உடன் பிறப்புகளை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தாங்கள் குறைத்தல் வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்தல் கூடாது. மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். அப்போதுதான் நல்ல மதிப்பெண்களை தாங்கள் பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வோர் கடுமையாக உழைத்தல் வேண்டும். 7க்குரிய சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் சுபமாக இருக்கும். உறவினர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பு தருவர். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலன் தருவதில் சில தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். 8ஆம் இடத்தில் ராகு, குரு, 4ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் குருவும் இருப்பதால் யாரையும் நம்பக்கூடாது. யாரையும் நம்பி ஏமாறுதல் கூடாது. மிகப்பெரிய அளவில் உதவி கிடைப்பது போல இருந்து தங்கள் காலை வாரி விட்டுவிடும். கடைசியில் உங்கள் கை காசு செலவழிந்ததோடு எந்த பலனும் இருக்காது. உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கவனம் தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். 25ஆம் தேதி காலை 6:18 முதல் 27ஆம் தேதி காலை 9:36 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுதல் வேண்டும். தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.